மக்களே, ஈஸ்டர்ன் ரஷ்யால கம்சட்கா பெனின்சுலான்னு ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல கடல் இருக்கு, சி ஆஃப் ஒட்காஸ். இதுல ஃபார்ம் ஆன சைக்ளோன்னால அந்த கம்சட்கா பெனின்சுலால பயங்கரமான ஒரு ஸ்னோஃபால் 130 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டு காட்டுச்சு. அதே மாதிரி இப்ப ஸ்னோ காட்டிருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எமர்ஜென்சி போட்டாங்க. பிளைட், ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா 3ல இருந்து 5 மீட்டர் வரைக்கும் பனி பொழிஞ்சிருக்கு. 3 மாசத்துல பெய்ய வேண்டிய பனி ஒரே நாள் நைட்ல பெய்ஞ்சிருக்கு. சில இடங்கள்ல 2வது மாடியில இருந்து 4வது மாடி வீட்டு வரைக்கும் பனி பெய்ஞ்சிருக்கு. நிறைய பேரால வீட்டு டோரை ஓபன் பண்ண முடியாம சைட்ல இருக்க விண்டோ மேல இருந்து ஏறி குதிச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்னோ கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடை திறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாக்குறப்ப ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட கண்டிஷன் இப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாராலையும் நம்ப முடிஞ்சது. நிறைய பேரு தன்னோட வீட்டுல இருந்து காருக்கு நடுவுல ஒரு டனல் மாதிரி போட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெய்லி அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் கூட வாங்க முடியாத சிச்சுவேஷன் நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோட கிளியர் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லா பண்ணி சென்டர்ல ஒரு ரோட்ல காரை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்துல குழந்தைகள்லாம் 4வது மாடியில இருந்து 1வது மாடி வரைக்கும் ஸ்னோ ட்ரிஃப்டிங் பண்றாங்க, ஸ்லைடிங் பண்றாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இதை அவாய்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பிகாஸ் மேல இருந்து நம்ம போகும்போது கீழே இருக்கிற ஷார்ப்பான திங்ஸ் ஏதாவது பற்ற போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ கீழே தான் கார்ல இருந்து எல்லாமே ஸ்னோ படிஞ்சிருக்கு. இது ஆபத்தான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சில்ட்ரன்ஸ் இதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பிளேஸ்ல வெதர் இதுக்கப்புறம் மாறுமான்னு கேட்டா அந்த மாதிரி மாறக்கூடிய அறிகுறியே இல்ல. சோ இன்னும் ஸ்னோ பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட கண்டிஷன் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கறத.